தமிழின் செய்திகள். புனித தோமையார் மலை ஒன்றியம் சித்தலப்பாக்கம் ஊராட்சி சங்கராபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கர விநாயகர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. புனித தோமையார் மலை ஒன்றியம் சித்தாலப்பாக்கம் ஊராட்சி சங்கராபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கர விநாயகர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் சோழிங்கநல்லூர் முன்னாள் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சியில் 1200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் திமுக சென்னை தெற்கு மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் சிட்லப்பாக்கம் ஜே.இ. பாண்டியன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி அருகே நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறி அப்பகுதி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி அருகே செம்மடப்புத்தூர், அம்மனேரி, ஊழியம், கும்மனூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏரி மற்றும் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக மாவட்ட வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டி அப்பகுதி பொதுமக்கள் இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள ஏரம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கருப்பசாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள ஏரம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அழகுமலையான் ராக்காயி அம்மன் 18ஆம் படி கருப்பசாமி மற்றும் 21 பரிவார தெய்வங்கள் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் மற்றும் திருமுறைகள் முழங்க சுவாமிகளுக்கு முதன்மை யாக பூஜை நடத்தினர். பின்னர் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் அடுத்த களக்காட்டூர் ஊராட்சி குருவிமலை கிராமத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை வனத்துறை அமைச்சர் ஆர்.வி. ரஞ்சித்குமார் தொடங்கி வைத்தார். மாண்புமிகு மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரின் தலைமையில் ஆந்திர பிரதேச மாநிலம் திருப்பதியில் தேசிய அளவிலான தொடக்க விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் ஜன் சம்மேளனம் என்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியுடன் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் களக்காட்டூர், உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பினாயூர் ஆகிய ஊராட்சிகளில் புதிய குளம் அமைத்தல் பணிகளை மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் ஆர்.வி. ரஞ்சித்குமார் அவர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். மதுரை மேலூர் பழமுதிர் சோலை முருகன் கோவிலில் ஜூலை 5ஆம் தேதி நடைபெறவுள்ள கும்பாபிஷேக விழா குறித்து ஆட்சியர் தலைமையில் ஆய்வு செய்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மதுரை மாவட்டம் அழகர்மலையில் அமைந்துள்ள முருகப்பெருமானின் 6வது படை வீடான பழமுதிர் சோலை முருகன் திருக்கோவிலில் வருகிற ஜூலை 5ஆம் தேதி அதிகாலை 5:30 மணியளவில் நடைபெறவுள்ள குடமுழக்கு விழாவை ஒட்டி முன்னேற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனையொட்டி இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் டி.ஜி. வினய் மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் அறநிலையத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் மருத்துவத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் அழகர் கோவில் வளாகத்தில் உள்ள மண்டபத்தில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தியில் 100க்கும் மேற்பட்டோருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகத்தில் கடைசி நாளான வியாழக்கிழமையான இன்று நடைபெற்ற ஜமாபந்தியில் 100க்கும் மேற்பட்டோர் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இதில் காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையம் 37வது பகுதி, தாயார் அம்மன் குளம் தெரு, முடங்க வீதி பகுதியில் மாமன்ற உறுப்பினர் வேலரசு முயற்சியில் 30க்கும் மேற்பட்டவர்களுக்கு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் எஸ்.பி.கே. தென்னரசு மற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் ஆர்.வி. ரஞ்சித்குமார் ஆகியோர் வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். கோவையில் உள்ள விஜிஎம் மருத்துவமனையில் தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்பட்டது. கோவை விஜிஎம் அறக்கட்டளை மற்றும் அசோசியேஷன் ஆஃப் அலையன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மாவட்டம் ஆகியவை இணைந்து தேசிய மருத்துவர்கள் தின கொண்டாட்டம் கோவை விஜிஎம் மருத்துவமனை அரங்கில் நடைபெற்றது. இதில் அலையன்ஸ் மாவட்ட ஆளுநர் ஜி. சுந்தரம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் மாவட்ட சுகாதார இணை இயக்குநர் டாக்டர் வி. சுமதி மற்றும் விஜிஎம் ஃபவுண்டேஷன் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் விஜய்மோகன் பிரசாத் மற்றும் சர்வதேச அலையன்ஸ் சங்கத்தின் இயக்குநர் என். ராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். கோவையின் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார கிராமத்தில் 7 காட்டு யானைகள் கொண்ட கூட்டம் உணவு மற்றும் தண்ணீர் தேடி படையெடுத்து உள்ள பதைபதைக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
கோவை பெரியநாயக்கன் பாளையம் தடாகம் மற்றும் சின்ன தடாகம் வனசரக எல்லைக்குட்பட்ட வீரபாண்டி ஊராட்சி மூலக்காடு என்ற பழங்குடியின கிராமம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்துள்ளது. இந்நிலையில் மூலக்காடு ஆதிவாசிகள் மற்றும் பழங்குடியினர் குடியிருப்பு அருகே அமைக்கப்பட்டிருந்த பொது தண்ணீர் தொட்டியில் ஒற்றை காட்டு யானை ஒன்று தாகம் தீர தண்ணீர் குடித்த நிகழ்ச்சியான வீடியோ வெளியாகி வைரலானது. இதனைத் தொடர்ந்து இன்று அதே இடத்திற்கு அந்த யானை 3 குட்டி யானைகள் உட்பட மொத்தம் 7 யானைகள் கொண்ட கூட்டம் ஒட்டுமொத்தமாக பழங்குடியின மக்கள் வாழும் பகுதிக்குள் புகுந்துள்ளது. எனவே இந்த நிகழ்வை அங்கிருந்த நபர் ஒருவர் தனது செல்போனில் தத்ரூபமாக வீடியோ எடுத்து பகிர்ந்து உள்ளார். குடந்தை மகாசக்தி லயன்ஸ் மற்றும் லியோ சங்க நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. குடந்தை மகாசக்தி லயன்ஸ் மற்றும் லியோ சங்க நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சரஸ்வதி பாடசாலை பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சங்க தலைவர் ரஜினிபாய் செந்தில் அனைவரையும் வரவேற்றார். மேலும் இதில் 2026-27 ஆண்டிற்கான குடந்தை மகாசக்தி லயன்ஸ் சங்கத்தின் புதிய தலைவராக லயன்ஸ் ஏமமாலினி ராமசாமி, செயலாளராக லயன் கீதா வாசுதேவன், பொருளாளராக லயன் உமாமகேஸ்வரி முருகேசன் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இவர்களுக்கு முன்னாள் மாவட்ட ஆளுநர் எஸ் வீரபாண்டியன் பதவி பிரமாணம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் முன்னாள் முதல் பெண்மணி லயன்ஸ் அன்பரசி வீரபாண்டியன் சேவை திட்டங்களை தொடங்கி வைத்தார். கோவை ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் நடைபெற்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கல்லூரி மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். கோவை காக்காசாவடியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயணகுரு தன்னாட்சி கல்லூரியில் போதைப்பொருள் தடுப்பு குழு, ஆர்டி பட்டாலியின் என்சிசி மற்றும் கல்லூரியின் ஐஐசி கவுன்சில் ஆகியவை இணைந்து இன்று போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சமூகத்தில் அதன் தாக்கம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கல்லூரி வளாகத்தில் நடத்தினர். இந்நிகழ்ச்சிக்கு போதைப்பொருள் தடுப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பி சேகர் வரவேற்புரை வழங்கினார். கல்லூரி முதல்வர் முனைவர் பி ராதாகிருஷ்ணன் தலைமை உரை ஆற்றுகையில் மாணவர்கள் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுத்து போதைப் பொருட்களில் இருந்து விலகி வளாகத்தை போதைப்பொருள் இல்லாத இடமாக மாற்ற இணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திருப்பூர் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்த அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். திருப்பூர் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்த அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்த மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகம் பாலைவனமாக மாறும். எனவே தமிழ்நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அணை கட்டுவதை நிறுத்த முயற்சி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழகத்தின் ஆளும் தமிழக வெற்றிக்கழக அரசு நல்ல பல விஷயங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் இந்த மேகதாது அணை பிரச்சனையிலும் நல்லதொரு தீர்வினை எட்டும் என்ற நம்பிக்கையும் தெரிவித்தார். சேலம் முன்னாள் எம்எல்ஏ அருள் ராமதாஸ் அணியின் ஆதரவாளர்களுடன் ராமதாஸ் ஆதரவு மாவட்ட செயலாளர் திடீர் ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டார். சேலம் முன்னாள் எம்எல்ஏ அருள் ராமதாஸ் அணியின் ஆதரவாளர்களுடன் ராமதாஸ் ஆதரவு மாவட்ட செயலாளர் திடீர் ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டார். மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதிய கட்சி தொடங்க உள்ளாரா, அருள் எம்எல்ஏ அல்லது திமுகவில் இணைய உள்ளாரா என்பது அவர்களது ஆதரவாளர்கள் மத்தியில் பேச்சு அடிபட்டு வருகிறது. விரைவில் மிகப்பெரிய தனது ஆதரவாளர்களுடன் சென்று திமுகவின் இணைய உள்ளதாகவும் ஆதரவாளர்கள் மத்தியில் பேச்சு உள்ளது அல்லது புதிய கட்சியை தொடங்கி வெளியிடுவாரா என்ற கேள்வி உள்ளது. மேலும் 2 நாட்களில் தனது அறிவிப்பை வெளியிட உள்ளதாக அருள் எம்எல்ஏ தெரிவித்தார். சிங்காரப்பேட்டை அடுத்த மல்லிப்பட்டியில் குடிநீர் மற்றும் சாலை வசதி வேண்டி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த மல்லிப்பட்டி கிராமத்தில் கடந்த சில மாதங்களாக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் குடித்தண்ணீர் விநியோகம் நிறுத்தப்பட்டதாலும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் இதுகுறித்து பலமுறை வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை அரசு தொழில் பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க் வழங்கினார். திருவண்ணாமலை வேங்கிக்காலில் உள்ள அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் 2026ஆம் ஆண்டு பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய உள்ள 285 பயிற்சியாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நோக்கில் தொழில் பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க் அவர்கள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக 12 பணி அமர்வு ஆணைகளை வழங்கி சிறப்பித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் மாணிக்கம் தாகூர் அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்ற மாணிக்கம் தாகூர் அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தார். இதனைத் தொடர்ந்து இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் காஞ்சி மாவட்ட தலைவர் SA அருள்ராஜ் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து சிறப்பு வரவேற்பு அளித்தனர். காரப்பட்டு குன்னத்தூர் செல்லும் சாலையில் சிப்காட் பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதியதில் ஒருவர் பலியானார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த காரப்பட்டு குன்னத்தூர் செல்லும் நெடுஞ்சாலையில் சிப்காட் கம்பெனியின் பேருந்து ஆட்களை ஏற்றுக்கொண்டு கம்பெனிக்கு சென்று கொண்டிருந்த நிலையில் அரசு மதுபான கடை நேரெதிரே பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த தங்கம் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் பேருந்தில் வந்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போச்சம்பள்ளி வேளாண் பதப்படுத்தும் நிலையத்தில் அமைச்சர் வினோத் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் உள்ள முதன்மை வேளாண் பதப்படுத்தும் நிலையத்தில் தமிழக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது பதப்படுத்தும் நிலையத்தின் அத்துணை பகுதிகளுக்கும் அமைச்சர் நேரடியாக சென்று அங்குள்ள உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் இயந்திரங்களின் செயல்பாடுகளை பார்வையிட்டார். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட வெள்ளியங்காடு நால்ரோடு பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகளை விரைவுபடுத்தவும் சாலை மற்றும் நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி மாநகராட்சி அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மாநகராட்சி கமிஷனர் உத்தரவின் பேரில் மாநகராட்சி அதிகாரி சௌமியா தலைமையில் குழுவினர் இன்று திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட வெள்ளியங்காடு நால்ரோடு பகுதியில் ஆக்கிரமிப்பை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதில் நடைபாதைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகளின் விளம்பர பலகைகள், தற்காலிக நிழற்குடைகள் மற்றும் தள்ளுவண்டிகள் ஆகியவை மாநகராட்சி ஊழியர்களால் அதிரடியாக அகற்றப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன. கோவை ஆவாரம்பாளையத்தில் நெகிழிப்பை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. கோவை ஆவாரம்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் சார்பில் கோவை ரேஸ்கோர்ஸ் வளாகத்தில் நெகிழிப்பை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. பேரணியில் பங்கேற்ற பள்ளி மாணவர்கள் நெகிழிப்பை ஒழிப்பின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் தெருக்கூத்தை நடத்தி காட்டினர். மேலும் பொதுமக்களுக்கு பள்ளியின் சார்பில் துணிப்பைகளும் காகிதத்தால் செய்யப்பட்ட பைகளும் விநியோகிக்கப்பட்டு மாணவ மாணவிகள் பதாகைகள் ஏந்தி விழிப்புணர்வு பேரணி சென்றனர். விருதுநகரில் 14 ரோந்து வாகனங்களை SP தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்ட பொதுமக்களின் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தவும் குற்ற சம்பவங்களை உடனுக்குடன் கண்காணித்து தடுக்கவும் மாவட்ட காவல்துறை சார்பில் 14 புதிய ரோந்து வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த வாகனங்களின் சேவையை விருதுநகர் SP கௌதம் கோயல் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ரோந்து வாகனங்கள் விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருசுழி, சிவகாசி, சாத்தூர், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய 7 முக்கிய காவல் உட்கோட்ட பகுதிகளுக்கு பிரித்து வழங்கப்பட்டுள்ளன. கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தென்னிந்திய மண்டல ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மாநிலங்களை சேர்ந்த இந்திய தொழில் கூட்டமைப்பினர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் தொழில்துறையின் தற்போதைய நிலை, வளர்ச்சிக்கான திட்டங்கள், இரு மாநிலங்கள் சேர்ந்து எதில் கவனம் செலுத்துவது என்பன குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. பின்னர் CII ஸ்பிரிண்ட் 2030 அறிமுகப்படுத்தப்பட்டது. திருவண்ணாமலையில் பாதிக்கப்பட்ட முகவர்கள் கண்ணீர் மல்க மாவட்ட SP அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். பொதுமக்களிடம் பல 100 கோடி ரூபாய் சீட்டு பணம் மற்றும் சேமிப்பு தொகை வசூலித்துவிட்டு கடையை மூடிவிட்டு தலைமறைவான APR குரூப்ஸ் நிதி நிறுவன உரிமையாளர்கள் அல்தாப் தாபீப் மீது நடவடிக்கை எடுத்து தங்களது பணத்தை மீட்டுத்தர கோரி திருவண்ணாமலை மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவில் பாதிக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட ஏஜென்ட்டுகள் கண்ணீருடன் திறந்து வந்து மனு அளித்தனர். விருதுநகர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி, ஊழல் செய்தால் நோ எக்ஸ்கியூஸ் என அரசு அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். விருதுநகர் ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது.
இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் பேசும்போது, இது மக்களுக்கான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி, தயவு செய்து யாரும் ஊழல் வலையில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் என்றும், அப்படி ஏதேனும் தவறுகள் நடந்தால் முதலமைச்சர் அதை எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதில் எந்த விதிவிலக்கும் இல்லை என விருதுநகரில் அனைத்து துறை அதிகாரிகளுக்கான ஆலோசனை கூட்டத்தில் ஜெகதீஸ்வரி அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி காந்தி ரோட்டில் சார்பதிவாளர் அலுவலகம் எதிரே அமைந்துள்ள கழிவுநீர் கால்வாய் முறையாக அமைக்கப்படாததால் அப்பகுதியில் தொடர்ந்து விபத்து அபாயம் நிலவி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி காந்தி ரோட்டில் சாலையோரத்தில் திறந்த நிலையில் உள்ள கழிவுநீர் கால்வாய் காரணமாக இருசக்கர 4 சக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக பள்ளி மாணவர்கள், முதியவர்கள், பெண்கள் உள்ளிட்டோர் அப்பகுதியை கடக்கும் போது மிகுந்த அச்சத்துடன் எச்சரிக்கையுடனும் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பெரிய விபத்து அல்லது உயிரிழப்பு ஏற்படுவதற்கு முன்பாக அரக்கோணம் நகராட்சி நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு கழிவுநீர் கால்வாயை பாதுகாப்பான முறையில் சீரமைத்து போக்குவரத்து மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் அப்பகுதி மக்களும் வலியுறுத்தி வருகின்றனர். தூத்துக்குடி புபல் ராயர்புரம் மீன் மார்க்கெட் எதிர்ப்புறம் அமைந்துள்ள புனித ஜெபஸ்தியார் கெபியின் 20ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. தூத்துக்குடி புபல் ராயர்புரம் மீன் மார்க்கெட் எதிர்ப்புறம் அமைந்துள்ள புனித ஜெபஸ்தியார் கெபியின் 20ஆம் ஆண்டு தொடக்க விழா முன்னிட்டு நடந்த ஜெப ஆராதனை கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரபல தொழிலதிபர் சமூக சேவர் சுதாகர் கேக்குகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மத்திய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீனவரணி மாவட்ட அமைப்பாளர் ஜான்சன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இளைஞரணி ரியாஸ், ஆரோக்கியபுரம் பத்ரகாளியம்மன் கோவில் முன்னாள் தலைவர் பாஸ்கர், புனித ஜெபஸ்தியார் கெபி நிர்வாகிகள் அந்தோணி, மகளிரணி நிர்வாகி மலர் உட்பட ஏராளமானோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 23 பேர் படுகாயமடைந்தனர். சென்னையில் இருந்து கும்பகோணம் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் மதுரையில் இருந்து சிதம்பரம் நோக்கி பயணிகளுடன் சென்ற மற்றொரு அரசு பேருந்தும் இன்று அதிகாலை மயிலாடுதுறை அருகே கூரைநாடு பகுதியில் நேருக்கு நேர் மோதின. விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் மயிலாடுதுறை காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் மொத்தம் 23 பேர் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் இயங்கும் சுங்கச்சாவடியை அகற்றிட வலியுறுத்தி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்ட குழு செயலாளர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த முற்றுகை போராட்டத்தில் மாநில செயலாளர் சண்முகம், மாநில குழு உறுப்பினர் பத்ரி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு காலாவதியான இந்த சுங்கச்சாவடியை அகற்றிட வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் சண்முகம், தமிழகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக கூறப்பட்டு வருகிறது என்றும், மேலும் இந்த குதிரை பேரத்தால் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் நெய்வாசல் சிவன் கோவில் தெருவை சேர்ந்த தர்மராஜா என்பவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் நெய்வாசல் சிவன் கோவில் தெருவை சேர்ந்த தர்மராஜா என்பவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அளித்த மனுவில் 1 ஏக்கர் 24 சென்ட் நிலத்தை எனது தாத்தா காலத்திலிருந்து 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக குத்தகை எடுத்து அனுபவித்து வருகிறோம் என்றும், ஆனால் எங்களது அனுமதி இல்லாமல் அந்த இடத்தை தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய பிரதேசத்தில் பணிபுரிந்து வரும் IAS அதிகாரி ஒருவர் குத்தகைக்கு எடுத்த இடத்தை வாங்கி உள்ளார் என்றும், மேலும் இதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் என் மீது வழக்கு பதிவு செய்து என்னை கைது செய்யும் நோக்கில் எனக்கு பயங்கர மன உடைச்சலை ஏற்படுத்தி வருகின்றனர் என்றும், ஆகையால் இது குறித்து தாங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுக்கும் வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் என்று மனுவில் கூறியிருந்தார். கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற கோவில் திருவிழாவில் இரு சமூகத்தினர் இடையே ஏற்பட்ட மோதல் குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த முடப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அளித்த புகார் மனுவில், எங்கள் கிராமத்தில் இருவேறு சமூகத்தினருக்கு இடையே கடந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி நடைபெற்ற கோவில் திருவிழாவின் போது தகராறு ஏற்பட்டது.
மேலும் இரு ஆதிதிராவிட சமுதாயத்தை சேர்ந்த என்னை சாதியின் பெயரை குறிப்பிட்டு எங்கள் ஊரை சேர்ந்த மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் திட்டி கடுமையாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தனர் எனவும் இது தொடர்பாக முத்தாண்டிக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் வழக்கு பதிவு செய்தும் உரிய விசாரணை நடத்தாமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர் என்றும் ஆகவே இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி எங்களுக்கு நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் கிராம மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் பன்னீர்செல்வம் என்பவர் மனு அளித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.